வணக்கம் நண்பர்களே. இன்றையோட கதை, ஒரு காட்டில் யானையும் நரியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அந்த நரியும் யானையும் ஒருத்தர் பிரிஞ்சுக்கிட்டதே இல்லை. சாப்பிடும்போதும் சரி, தூங்கும்போதும் சரி, ஒன்றாவே தான் இருந்தாங்க. அந்த யானைக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு கரும்பு தோட்டத்தில் நல்ல வயிறார சாப்பிட்ணுன்னு. ஆனால் அந்த கரும்பு தோட்டம் யானையும் நரியும் இருந்த காட்டை தாண்டி ஒரு ஏரியை கடந்தாதான் அந்த கரும்பு தோட்டம் வரும். அந்த ஏரியை கடக்கிறதா இருந்தால் யானையால் மட்டும்தான் நீச்சல் அடிக்க முடியும், நரியால் நீந்த முடியாதுன்ற காரணத்தால் நரியை விட்டு பிரிய மனசு இல்லாத யானை அந்த ஏரியை கடக்காமையே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் யானையோட ஆசையை புரிஞ்சுக்கிட்ட நரி, சரிவா நான் உன் முதுகில் ஏறிக்கிறேன், 2 பேருமா ஏரியை கடந்து அந்த தோட்டத்துக்கு போய் வயிறார சாப்பிட்லாம், உன் ஆசையை நிறைவேற்றிக்கன்னு சொல்லி நரி சொல்லுச்சு. யானை நரியை தன்னோட முதுகில் ஏற்றிக்கிட்டு அந்த ஏரியை கடந்து போய் அந்த தோட்டத்தில் இறங்கி 2 பேருமா கரும்பை சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நரி தன்னோட வயிறு நிரம்பினவுடனே ஊளையிட ஆரம்பிச்சிச்சு. உடனே அதை பார்த்த யானை, நீ ஊளையிடாத நரி, எனக்கு இன்னும் வயிறு நிரம்பலை, தோட்டத்தோட உரிமையாளர் வந்துட்டாருன்னா நம்ம 2 பேரையும் தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. இல்லை, என்னோட இயல்பே அதுதான், என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா நான் ஊளையிட ஆரம்பிச்சிருவேன் நரி சொல்லிச்சு. உடனே யானை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த நரி ஊளையிட்ட சவுண்டு கேட்டு அந்த தோட்டத்தோட உரிமையாளர் வந்துடுறாரு. நரி சின்ன உருவமாக இருந்தனால அந்த தோட்டத்தில் தப்பிச்சு மறைஞ்சு ஓடி வந்துருச்சு. ஆனால் யானையோட உருவத்தால் அங்கேருந்து தோட்டத்தோட உரிமையாளர்கிட்ட மறைஞ்சு தப்பிச்சு வர முடியல. உடனே தோட்டத்தோட உரிமையாளர் அந்த யானையை ரொம்ப தாக்கிடுறாரு. யானை ரொம்ப காயமடைஞ்சிருச்சு. அதோடு ஓடி ஏரிக்கிட்ட நிற்கும்போது நரியையும் பார்த்து, ஏன் இப்படி பண்ண, உன்னால் நான் பாரு எவ்வளோ காயமடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே, இல்லை இது என்னோட இயல்பு, இதை என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நரி சொல்லிச்சு. சரி வா, நம்ம ஏரியை கடந்து நம்ம காட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி யானை வந்த மாதிரியே நரியை தன்னோட முதுகில் ஏற்றிக்கிட்டு ஏரியை கடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஏரியை கடக்கும்போது யானை மெதுவாக ஏரிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிச்சு. உடனே நரி பயந்துருச்சு. நீ மூழ்காத, நீ மூழ்கினேன்னா நானும் மூழ்கிடுவேன், என்னால் நீந்த முடியாது அப்படின்னு நரி சொன்ன உடனே யானை, இல்லை நான் கரும்பை ருசிச்சேன்னா ஏரிக்குள்ளே முங்கிடுவேன், இதுதான் என்னோட இயல்பு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே தன்னோட தப்பை உணர்ந்த நரி, சரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி யானைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம உணர வேண்டியது என்னென்னா, என்னோட இயல்பு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம தவறு பண்ணலாம். ஆனால் அந்த தவறு மற்றவங்களை காயப்படுத்தவும் கூடாது, இழிவுபடுத்திடவும் கூடாது. இதே போல் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.